அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, வருகின்ற அக்டோபர் 2ஆம் தேதி மது ஒழிப்பு மாநாடு நடத்துவதாக விசிகாவினுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் அறிவித்திருந்தார். அந்த மாநாடு தொடர்பாக பல்வேறு தரப்பட்ட மக்கள் மத்தியிலும் அரசியல் பிரபலங்கள் வரையில் பேசப்படுகின்ற ஒரு பொருளாக மாறி இருக்கிறது. இன்னைக்கு திடீர்னு திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு மாநாடை ஏன் கையில் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கிறது. ஸோ இத்தனை ஆண்டு காலம் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளை நிறைவு செய்யக்கூடிய இந்த திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற விசிகா இன்னைக்கு இந்த மது ஒழிப்பு மாநாடு ஏன் இதை பத்தி பேசணும் அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன அப்படிங்கிறத திருமாவளவன் அவர்களே விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தியா முழுவதும் உள்ள மாநிலங்களில் மதுவிலக்கை அமுல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. தமிழ்நாட்டில் மதுவிலக்கை அமுல்படுத்த வேண்டுமா அப்படின்றால் ஆம், அது உண்மை. அதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. மதுவிலக்கை அமுல்படுத்த வேண்டும். ஸோ இத்தனை ஆண்டு காலம் கூட்டணியில் ஒரு நெருக்கடி கொடுத்திருக்கலாம். அதாவது திமுக கூட்டணி இருக்கக்கூடிய திருமாவளவன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், நீங்க மதுவிலக்கு அமுல்படுத்துங்க அப்படின்னு. திமுக வெற்றி பெற்றவுடன், ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியும் சொன்னது என்னவென்றால், கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் மதுக்கடைகளை மூடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா தமிழ்நாட்டில் பெரும்பாலான மதுக்கடைகள் மூடப்பட்டதாக தெரியல. 1-2 கடைகள் மூடப்பட்டிருந்தாலும் அதற்கு மாற்றாக 2-3 கடைகளை திறந்திருக்கிறாங்க. ஸோ தமிழ்நாடு வருமானம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு மதுவினால் கிட்டத்தட்ட 43,000 கோடி ரூபாய் அரசுக்கு வருவாயாக கொண்டிருக்கிறது. அதுல ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட 50,000த்திற்கும் மேற்பட்ட கோடிகளை டாஸ்மாக் மூலம் வருவாயாக ஈட்டப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவு கொடுத்து அதன் பேர்ல விற்பனையாளர்களை அழைத்து 50,000 கோடிக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த டாஸ்மாக்ல வருமானம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவுகள்லாம் பிறப்பிக்கப்படுது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலை தான் பாத்தீங்கன்னா திருமா அவர்கள் திமுக கூட்டணியில ஒரு நெருக்கடி கொடுத்திருக்கலாம். திமுகவுடன் கூட்டணி வைக்கும் பொழுது நீங்கள் முழுவதுமாக மதுக்கடைகளை மூடுவேன் என்று உத்தரவு கொடுத்தால் உங்களோடு நான் கூட்டணி வைக்கின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவர் சொல்லல. 2026 தேர்தல் கூட்டணியிலையும் சொல்லியிருக்கலாம். ஆனா அதுலயும் அவர் சொல்லல. ஸோ இதையெல்லாம் சொல்லாமல் இன்னைக்கு திடீர்னு மதுவிலக்குக்கு எதிராக அதுவும் குறிப்பாக கள்ளக்குறிச்சியில நடத்துறாரு அப்படின்னாக்கா, ஏற்கனவே மதுவினால் ஏற்பட்ட மரணங்கள் கள்ளக்குறிச்சியில் ஏகப்பட்டது. கள்ளச்சாராயங்களால் ஏற்படுகின்ற மரணம் அதிகரித்தனால்தான் அரசாங்கம் பாத்தீங்கன்னா மதுவை அரசாங்கமே ஏற்று நடத்தது. அதாவது கல்வியை, மருத்துவத்தை அரசாங்கம் ஏற்று நடத்த வேண்டும். ஆனால் அரசாங்கம் அவற்றையெல்லாம் பராமரிப்பதை தவறிவிட்டு இன்னைக்கு டாஸ்மாக பாத்தீங்கன்னா ஒரு மாநில அரசு, ஆளும் அரசு இன்னைக்கு டாஸ்மாக எடுத்து நடத்துது. அது மட்டும் இல்லாமல் படித்த பல இளைஞர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா டாஸ்மாகினுடைய விற்கக்கூடிய விற்பனையாளராக இருந்து வருகிறார்கள். அதாவது தமிழ்நாடு இந்த திராவிட மாடல் என்ன சொல்லுது அப்படின்னா, படித்தவர்கள் கடைசியில் குடிப்பதற்கு விற்பனையாளராக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ விசிகா தலைவர் திருமாவளவன் அவர் மதுவிலக்குக்கு எதிராக இன்னைக்கு ஒரு போராட்டத்தை, ஒரு மாநாடை அறிவிச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த மாநாடு அப்படிங்கிறது ஒரு வரக்கூடிய 2020 தேர்தல் கூட்டணிக்கான நெருக்கடியாக கூட சொல்லப்படுகிறது. நமக்கும் அப்படிதான் தோணுது. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரியான போராட்டங்கள் திமுகவிற்கு அழுத்தம் கொடுக்கும் பொழுது, கடந்த சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு கிடைத்த அந்த 6 அப்படிங்கிறது ஒரு 10-15 இடங்கள் அதிகமாக கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவர்கள் ஒரு தனி ஒரு ஸ்ட்ரென்த்தை காட்டுறதுக்கான ஒரு ஏற்பாடாக கூட இருக்கலாம். ஆனால் எது எப்படியாக இருந்தாலும் திருமாவளவன் போன்றவர்கள் எல்லாம் ஒரு அரசியல் சுயலாபத்திற்காகத்தான் இந்த மதுவிலக்கு மாநாடு நடத்துகிறார்கள். விசிகா கட்சியில் இருப்பவர்கள் யாரும் மது அருந்தவில்லையா? அந்த மாநாட்டிற்கு வரக்கூடியவர்கள் யாரும் மது அருந்தவில்லையா? ஏன் பெண்களை அழைத்து அந்த மது ஒழிப்பு மாநாடு நடத்த வேண்டும்? குடிப்பவர்கள் எல்லாம் ஆண்கள் தானே. அப்படிப்பட்ட ஆண்களை அழைத்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஆண்களை அழைத்து ஒரு மாநாடு நடத்திருக்கலாம், ஒரு உறுதியேற்பு மொழி நடத்திருக்கலாம். ஆனால் இவற்றையெல்லாம் நடத்தாமல் பெண்களை அழைத்து நடத்துகிறார்கள். சரி, அப்படி மாநாடு நடத்தும் பொழுது பல்வேறு கட்சிகளுக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுவிலக்குக்கு கடுமையாக போராட்டம் நடத்தியவர்கள் திரு ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி அவர்கள், கனிமொழி அவர்கள், இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த கொரோனா டைம்ல போர்டெல்லாம் வச்சு அவர்கள் வீட்டு வாசல்ல மதுவிலக்குக்கு எதிராக கடுமையா போராடினாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் மதுவிலக்கு போராளின்னு கூட சொல்லலாம். அதுலயும் அக்கா கனிமொழி ஒரு படி மேல போய் இளம் விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு எந்த இடத்துல ஓடி ஒளிஞ்சிருக்கிறாங்கன்னு தெரியல. ஸோ இவங்க பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டிக்கு ட்விட்டு போடுறாங்க, அக்கா ஏன் இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறார்களே அப்படின்னு மறுபடியும் ஒரு ட்விட்டு போடக்கூடாது. இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்டோம் அப்படின்னா உடனே இந்த அரசை நம்ம விமர்சிக்கிறோம், அரசுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேல ஒரு முத்திரை குத்துறாங்க. ஸோ அதையெல்லாம் கடந்து போயிடலாம். திருமாவளவன் அவர்கள் விசிகாவை முதலில் ஆரம்பித்த காலகட்டங்களில் 1990களில் மதுரையில்
முதலாக வந்து ஒரு கொடிக்கம்பம் வந்து நட்டிருக்கிறாரு. அந்த கொடிக்கம்பம் வந்து ஒரு 20 அடியில இருந்து அந்த கொடிக்கம்பம் வந்து அங்க இருந்திருக்கு. இன்னைக்கு அந்த கொடிக்கம்பத்தை 62 அடி உயரமாக மாற்றப்பட்டு அந்த கொடி ஏற்றுவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருந்த வேளையில் ஆளும் திராவிட மாடல் அரசால் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற விசிகாவினுடைய கொடிக்கம்பம் அங்கிருந்து அகற்றப்பட்டிருக்கிறது. இவர் என்ன சொல்லிட்டாருன்னு இந்த கொடிக்கம்பம் அகற்றினாங்க அப்படின்னா, ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, இதுதான் ஜனநாயகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. ஸோ இதனுடைய பிரதிபலனா இவருக்கு என்ன பண்ணிட்டாங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொடிகளை பல இடங்களில் ஏற்றுவதற்கு திராவிட மாடல் அரசால் அனுமதி மறுக்கப்படுகிறது. ஸோ இது என்னதான் திருமாவளவன் வந்து திராவிட மாடலுக்கு முட்டு கொடுத்தாலும் அவரை எங்க வைக்கணுமோ திமுக அங்கதான் வச்சு பார்க்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கூட்டணியில் தான் திருமாவளவன் இருந்து வருகிறார். திருமாவளவன் கூட்டணியில் இருந்து வெளியேறுவாரா தன்மானத்துடன் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வந்து ஒரு சிலர்லாம் வந்து கேட்கிறாங்க. தன்மானத்தோடு அவர் வெளியேறுவாரா இல்லையா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் திருமாவளவன் தான் முடிவு செய்ய வேண்டும். ஏன்னா திருமாவளவன் இந்த அரசு செய்கின்ற பல தவறுகளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா முட்டு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு முட்டு போராளி. ஸோ இப்பேற்பட்ட ஒரு முட்டு போராளி வந்து இனிவரும் காலங்கள்ல இவர்களுக்கு திமுகவால என்னென்ன பாதகங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இவர் கொடிக்கம்பம் நடுவதற்கு அனுமதி கிடையாது. பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இவருடைய கட்சி பிரமுகர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். திருமாவளவனுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த சட்டமன்ற இடங்களாகட்டும் அல்லது எம்பியினுடைய இடங்களாக இருக்கட்டும், பாராளுமன்ற இடங்களாக இருக்கட்டும், ஸோ குறிப்பா எங்க கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டியல் சமுதாய மக்கள் போட்டியிடக்கூடிய இடங்கள்ல தான் கொடுக்குறாங்க. ஏன் வந்து திருமாவளவனுக்கு பொது தொகுதிகள் கொடுக்கக்கூடாது? ஏனென்றால் திமுக ஒருபோதும் திருமாவளவனுக்கு பொது தொகுதி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன் அப்படின்னா கருணாநிதி அவர்கள், மறைந்த கருணாநிதி அவர்களே என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, அதாவது நீங்கள்லாம் வந்து பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதாக வன்னியரசு அவர்கள் வந்து ஒரு தொலைக்காட்சி பேட்டியில சொல்லியிருப்பாரு. நம்ம இந்த கருத்தை பதிவு செய்யல. வன்னியரசு அவர்களே என்ன சொல்றாரு அப்படின்னா, கருணாநிதி அவர்களிடம் நாங்கள் வந்து சீட்டு கேட்கும் பொழுது பொது தொகுதி கேட்கும்போது நீங்கள்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு அப்படின்னு வன்னியரசு பதிவு செஞ்சதை நம்ம சொல்றோம். ஸோ இப்பேற்பட்ட நிலையில தான் வந்து திமுக வந்து விசிகாவை வைத்திருக்கிறது. சகோதரர்னு பேசலாம், தம்பின்னு பேசலாம், அண்ணன் பேசலாம், எப்படி பேசினாலும் விசிகாவை எந்த இடத்தில் வைக்க வேண்டுமோ அந்த இடத்துலதான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வைத்திருக்கிறது. திமுகவும் விசிகாவும் கூட்டணியில் இருந்து பிரியுமா அல்லது 2026 வரை இந்த கூட்டணி தொடருமா அப்படிங்கிறதெல்லாம் காலப்போக்கில் பார்க்கலாம். விசிகாவினுடைய இந்த மது ஒழிப்பு மாநாடு என்பது மிகப்பெரிய கண்துடைப்பு நாடகம். இது ஒரு அரசியல் நாடகம். அது மட்டுமின்றி திமுக கூட்டணியில் இருப்பவர்கள் தான் வந்து பெரும்பாலான மது ஆலைகளை வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மது ஆலைகளுக்கு எதிராக போராடாமல், நீங்கள் மது ஆலைகளை மூடுங்கள் என்று சொல்லாமல், அரசுக்கு வந்து அழுத்தம் கொடுக்காமல், இப்படி வந்து பெண்களை அழைத்து கொண்டு மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறேன் அப்படிங்கிற பேர்ல ஒரு அரசியல் நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறார்கள். மக்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள். நன்றி, வணக்கம்.